சரி, சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியம்? இப்பவும் ரெலவெண்ட்டா இருக்கா? அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். இப்ப சேர்த்து வைக்கிற ட்ரெண்டு பழையபடி இருக்கா? மாறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் கூடின அளவுக்கு சேவிங்ஸ் கூடலைங்கிறத உண்மையா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நெறைய யங்ஸ்டர்ஸ் இப்ப நெறைய நல்ல வேலைக்கு போயின்னு இருக்காங்க. இன்கம் கூடியிருக்கு. லைஃப் ஸ்டைல்ஸ் மாறி இருக்கு. அதே ப்ரொபோர்ஷன்ல சேவிங்ஸ் கூடியிருக்கான்னா, இல்லைங்கிறது தான் உண்மை. காரணங்கள் பலவா இருக்கலாம். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கூட்டிக்கிறாங்க. செலவுகள் அதிகமாக்கிறோம். ஆனா சேவிங்ஸ் இல்ல. மேபி ரெகுலரா இன்கம் இருந்துகிட்டே இருக்கும். பிரச்சனை இல்ல. எப்படியாவது சமாளிச்சுக்கலாங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். அது நல்லதில்ல. இப்ப 2008, 9ல உலகம் பூரா ரெசெஷன் வந்தப்ப கூட, இந்தியாவுல பெரும் பாதிப்புக்கு உள்ளாகாத இருந்ததுக்கு ஒரே காரணம் நம்முடைய சேமிப்பு தான்னு சொல்றாங்க. இது பல நேரங்கள்ல நமக்கு உதவி இருக்கு. ஈவன் கொரோனா பீரியட்ல கூட நமக்கு சேவிங்ஸ் அதிகமா கை கொடுத்தது தான் உண்மை. பொருள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, எவ்வளோ ஈட்டுறது முக்கியமோ, அதே முக்கியம் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேவிங்ஸ் வந்து வீட்டுக்கு எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு நாட்டுக்கும் முக்கியம். எலி சேமிக்கிறத பார்த்துருக்கோம். உணவு எறும்புகள் சேமிக்கிறத பார்த்துருக்குறோம். எல்லாமே பிற்காலத்துக்கு உதவும். ஈட்ட முடியாத காலத்துல அது உதவும் அப்படிங்கிறதால தான். அதே தான் நமக்கும் பொருந்தும். சேவிங்ஸ நம்ம கம்பல்சரியா பண்ணி ஆகணும். சேவிங்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இப்ப என்ன காரணங்கள்? 1, ஃபியூச்சர பத்திய ஒரு பயம் இல்லாம போயிருக்கலாம். தொடர்ந்து நமக்கு நல்ல இன்கம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்துருக்கலாம். இல்ல நம்ம லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ கூட்டிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கை தரத்த உயர்ந்துட்டு இருக்கிறோம். அதனால வர பணம் எந்த அளவுக்கு நம்ம வருமானம் வருதோ, அந்த அளவுக்கு செலவையும் கூட்டிக்கிட்டே போறோம். இது நல்லதான்னா நல்லது இல்லைங்கிறது தான் உண்மை. சேவ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல வருமானத்தில முதல்ல ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட சேவ் பண்ணிட்டு, பேலன்ஸ ஸ்பெண்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். எதுக்கு சேவிங் வேணும்? எமர்ஜென்சி நீட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஃபியூச்சருக்கு வேணும். லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும். வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், பிசினஸ் தொடங்கலாம், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் வைக்கலாம். இப்படி பலதரப்பட்ட செலவுகள் இருக்குது. இது எல்லா செலவுக்குமே ஒரே நாளைக்கு மீட் பண்ண முடியாது. நம்ம ஏர்ன் பண்றதுல வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணிக்கிட்டே வந்தா தான் இது பண்ண முடியும். ஆக கம்பல்சரியா சேவ் பண்ணா தான் நம்முடைய லைஃப் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை மீட் பண்ண முடியும். இதை விட முக்கியம் நம்ம ஹேபிட்ஸ். சேவிங்கிறது ஒரு ஹேபிட் ஃபார்மிங். அப்போலாம் குழந்தைங்களுக்கு கூட உண்டி கொடுத்து பழகியிருக்கிறோம். நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. ஆர்டிஎஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் குறுகிக்கிட்டே வருது, இல்லை குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறத உண்மைதான். அதை நம்ம மாற்றணுன்னா சேவிங்ஸ் கம்பல்சரியாக போயாகணும்.